உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 18/11/2025 விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் 2ஆம் நாளான இன்று செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சித்திரை நட்சத்திரம், மாத சிவராத்திரியான இன்றைக்கு வருடம் பிறந்து 322 நாட்கள், இன்னும் 43 நாட்கள் கையில் இருக்கிறது. இன்றைக்கு திருநெல்வேலியிலே சுவாமி அம்பாள் நெல்லையப்பர் ஊஞ்சல் காட்சி என்று உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஸ்ரீ பெரியாழ்வாரின் புறப்பாடும் உண்டான நல்ல நாள். இன்று காலை 7:45 8:45 நல்ல நேரம், சாயங்கால வேலை 4:45 5:45 வரைக்கும். இன்றைய நாவுகாலம் 3 மணி 4:30 மணி, குளிகை 12:01, யமகண்டம் 9:10. சூலம் இன்றைக்கு வடக்கு பக்கம், பரிகாரம் பால். விருச்சிக ராசிக்குள்ள சூரியன் 5 நாழிகை 4 வினாழிகள் இருக்கக்கூடிய இந்த நாளிலே சூரிய உதயம் 6 மணி 15 நிமிடத்துக்கு வரை. உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம், சனி சாரத்தை கொண்ட இந்த நட்சத்திரத்து மீன ராசியில் இருக்குது. அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஆயுஷ்மான யோகம், வணிஜைகரணம் என்கிற யோக கரணங்கள் இன்றைக்கு உண்டு. ஆயுஷ்மான் அப்படின்னாலே நமக்கு தெரியும், வாழ்த்துக்கள், புதிய ஆடை அணிபவதனால் நல்ல வாழ்த்துக்கள், ஆரோக்கியம் தரும் காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். வணிஜை கரணம், எதையுமே ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கி தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. திரையோதசி திதி என்கிற 13வது திதியானது உங்களுடைய வாழ்க்கையிலே வெகுகாலம் நினைக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். மங்கள காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி உண்டு. அதே மாதிரி டான்ஸ் கற்றுக்கிறது, புதுசாக ஜுவல்ஸ் போட்டுக்கணும், இல்லை ஆபரணம் வாங்கணும், டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங் கற்றுக்கணும், எழுதுறதுக்கு புதுசாக இன்றைக்கி முயற்சி செய்யணும், இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் நல்லதொரு பலனாக மாறி உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தெரிகிறது. சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் செவ்வாயுடைய சாரத்தை கொண்டது. இந்த சித்திரை நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் புதுமனை புகிறது, காது குத்திக்கிறது, நல்ல படிப்பு வித்யாரம்பம் பண்ணுறது, பூணூல் போட்டுக்கிறது, புதுசாக பதவி ஏற்றுக்கணுன்னா இன்றைக்கி தாராளம் பண்ணலாம். குளம் கிணறு வெட்டுறது, பயிர் தொழிலெல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுனா தாராளம் பண்ணலாம். ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது இன்றைக்கி போட்டுக்கலாம். நல்ல கல்யாணம் பண்ணலாம். கோவிலில் தேவதா பிரதிஷ்டைகள்லாம் பண்ணலாம். இன்றைக்கி மருந்து சாப்பிட்டா வியாதியஸ்தர்கள் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் அது குறைஞ்சி போகும். அப்படிங்கிறனால வியாதியஸ்தர் மருந்து உண்றதுக்கு நல்ல நாள். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் நல்ல நாள். கர்ப்பதானம் செய்வதற்கான நல்ல நாள் இன்றைக்கு கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நவம்பர் 18 கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். விருச்சிக ராசிக்குள்ளர சூரியன், செவ்வாயும், புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும், ராகு கும்பராசியிலும், சனி வக்கரகதியிலே மீனராசியிலும், குரு கடகராசியிலே வக்கரமாகவும், கேது சிம்மராசியிலும், சந்திரனும் சுக்கிரனும் துலா ராசியில் இந்த நாள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசியின் 2ஆம் அதிபதியான சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்து உங்கள் ராசிநாதனை ராசியை நேராக பார்க்குறார். இப்படி நேராக பார்க்கறதுனால நளினமான எண்ண ஓட்டங்கள், எதையும் புதுசாக செய்யணுன்ற எண்ண ஓட்டம், புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஆற்றலை பெற்று தரக்கூடிய நாள். அதனால் உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைத்து கொடுக்கிறார். இந்த சுக்கிரன் சூரியன் இருக்கக்கூடியது அஷ்டமத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வையானது 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே
உங்களுக்கு குடும்பத்திலே சில விஷயங்களில் மருத்துவ செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும், சந்திரனின் பார்வை உங்கள் ராசியின் மேலே விழுவதனாலே சுகங்கள் உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சிவபெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் இன்றைய நாள் வெற்றியை தருவதாக அமையும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, மனதிலே எண்ணிய எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தையுமே நீங்கள் இன்று செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் இருப்பீர்கள். உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்த சந்திரன் இதை ஏற்படுத்துவார். ஆனால் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை நடக்கும். ஆனாலும் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவையற்ற பேச்சுகள் வேண்டாம். குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து சென்னீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமைகிறதுனாலே இந்த நாள் கொஞ்சம் திருப்திகரமான நாள்னே உங்களுக்கு சொல்லலாம். இந்த நாளிலே 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நலத்தை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் நாதன் புதன் வக்ரகதியிலே இருந்து அவர் சந்திரனையும் சுக்கிரனையும் தொடக்கூடிய சூழ்நிலையை துலா ராசிக்குள்ளே மூவ் பண்ணுறார். அப்படி தொடர்பார். சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடியது உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடம். சூரியன் அமர்ந்திருப்பது 6ஆம் இடம். சூரியனால் பொருள் வரவு, சுக்கிரனால் லாபங்கள், மனதிலே எதையும் செய்துவிட வேண்டிய எண்ணங்கள். புதன் 6ஆம் இடத்திலிருந்து இந்த சுக்கிரனை தொடுவதற்கும் சந்திரனை தொடுவதற்கும் வருவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைய லாபங்களை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் கொஞ்சம் நல்ல நன்மைகள் எல்லாம் நிறைய கிடைக்கும். 1, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே சிவ வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய நாள் இன்றைக்கு. தான தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த பிளான் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மண்மனை வாகன யோகத்திலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களையும், சில நளினமான வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களையும் கொடுப்பார். அதை நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. அப்பப்போ கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் 3ஆம் இடத்துக்காரரான இந்த புதன் வக்ரகதியிலே இருந்து தொடுவதான 4ஆம் இடத்தை தொடரார். அதனால் உங்களுக்கு மனதிலே பக்தி சிரத்தையோடு செய்யக்கூடிய காரியங்களாக நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபட சிந்தை நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் நலமாக இருக்க வேண்டிய நல்ல நாள். உங்கள் ராசியின் 3ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன் நல்ல சௌக்கியமாக பலவிதமான பலன்களும் நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் புதனும் மனை வாகன யோகத்திலே பல புதிய முயற்சிகளை உங்களுக்கு வெளிக்காட்டி கொடுப்பார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் தெளிவாக செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கக்கூடிய நாள் இன்று. 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பல புதிய பரிமாணங்களை தெளிவுபடுத்தி கொடுக்கும். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, மனதிலே எல்லார்கிட்டையும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய நாள். 2ஆம் இடத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன், அதனால் குடும்பத்தில் ஒரு கனிவான சூழ்நிலை, செலவு இருக்கும் ஆனாலும் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்.
உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே வக்கரகதியிலே இருப்பதனாலே கொஞ்சம் புத்தி தடுமாற்றத்துடன் இருந்தாலும் நன்மைகள் உண்டு. சுக்கிர பகவானின் 2ஆம் இடமானது உங்களுக்கு பணவரவுக்கு தடையில்லாத ஏற்படுத்தும். சூரியனின் 3ஆம் இடத்து வரவானது நன்மையை தருவதாக அமைகிறது. அதுபோல் செவ்வாய் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே பணத்துக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. சனி வக்கரமாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் குரு வக்கரமாக இருப்பதும் தொழிலிலே இடப்பெயர்ச்சிகளையும் மாற்றங்களையும் கொடுப்பதாக அமையக்கூடிய நாள் இன்று. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை சிந்தையில் நுழைந்து செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு நல்லது நடக்க வைக்கும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு மற்றவர்களுக்காக நீங்கள் நீட்டக்கூடிய உதவிக்கரம் அவர்களை வாழ்க்கையிலே பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியனும், ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும், உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சந்திரனும் சுக்கிரனும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை பணம் ரிலேட்டடான மேட்டருக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். குடும்பத்தில் நிறைய கவலைகளெல்லாம் இருக்குது. அந்த கவலைகளை எப்படி ஓவர் கம் பண்ணால் பணத்தால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் கொண்டு வரீங்க. மருத்துவ செலவுகள் ப்ரிடாமினென்ட்லி நிறைய இருக்கும். புதன் உங்கள் ராசியை தொடுவதனாலே பிரயாணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் அலசதிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய டேவாக இந்த நாளை மாய்த்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சிவனை வழங்குவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருக்க சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது. உங்கள் மனசில் ஏகப்பட்ட ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், சில விஷயங்களிலே மருத்துவ செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையே. 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் அமர விரயம் வந்துடுமே சார், பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டால் சுக்கிரனும் சேர்ந்து அந்த சந்திரனாலே சுகமும் உண்டு லாபமும் உண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு பலனாக மாறுகிறது. குரு வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் வெற்றியை உங்களுக்கு பரிசாக தரக்கூடிய நாள் இன்று. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிந்தனையை சிறப்பாக மாற்றும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நாளான இன்ற நாள் லாபஸ்தானத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைகிறது. நல்லதொரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள், விருந்து விசேஷங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நாளான இந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குங்களேன்னா செலவுகள் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. புதன் வக்கரகதியிலே இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை நோக்கி செல்வதும் உங்களுக்கு பொன் வஸ்திர சேர்க்கை போன்றவைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இருப்பதனாலே வீட்டிலே சுப நிகழ்வுக்கான ஆரம்பத்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள், மங்களவாரம். 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவனின் வழிபாடும் உங்களுக்கு மேலும் பல மங்களங்களை பெற்றுத்தரட்டும். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் இருப்பதனாலே அவர் கூடயே நமக்கு சுக்கிரனும் இருக்கிறதுனாலே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள். இதுவே நிம்மதி தருவதாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம். லாபஸ்தானத்துக்குள்ளார சூரியனே உட்கார்ந்துட்டார், அதுவும் நீச்சங்கிறத விட்டு வெளியில் வரார். அதனால் உங்களுக்கு லாபத்தை பல மடங்காக மாற்றுவதற்கும்
செவ்வாய் ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறனாலையும், புதன் வக்கரகதியிலே 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை தொடப்போகிறார் அப்படிங்கிறனாலையும் பிரயாணங்களும் உங்களுக்கு லாபத்தை தொடுவதாக இந்த நாள் அமைத்து கொடுக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் 9-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் நல்ல பலனை தரும். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியிலே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானானவர் 9ஆம் இடத்துக்கு உள்ள நுழைந்து விட்டனாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். தடங்கல்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், அதனால் கொஞ்சம் பண வரவுக்கான வாய்ப்புகளை தருவார். தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சூரியன், செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலே தொழிலிலே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சில பயங்களும் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரிகிறது. வேலை மாற்றங்கள் வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அன்பர்களுக்கு வேலை மாற்றங்களும் பிரயாணங்களும் லாபத்தை தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவ வழிபாடும் நல்ல சிறந்த பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற துலா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனாலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் சுகம் இன்மை, மனச்சோர்வுகள், கலக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும், சில அன்பர்களுக்கு இந்த கபம் என்கிற விஷயங்கள் இருக்கும், சளி தொல்லைகள் எல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதில் கூடுதலாக உங்கள் ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறார், உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறார், உங்கள் ராசி 7ஆம் இடத்துக்காரன புதனும் வக்கரமாக இருக்கிறார். அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு 3 பேர் இதை ரீகன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருந்தனால சுகங்கள் இருக்கும், ஆனால் பெருசாக உங்களால் அனுபவிக்க முடியாத சுகங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தெரியாது. 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே மாத சிவராத்திரி ஆனதனாலே சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறந்த பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.